ஞானவேல் சார், ராஜா சார் உள்ளிட்ட மேடைகளில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். தேவராட்டம் ஒரு மிக அழகான குடும்ப கதையை மிக நேர்த்தியாக தாம் பார்த்த கதை மாந்தர்களின் இலக்கணத்தை அப்படியே எடுத்துக்கிட்டு மிக நேர்த்தியாக ஒரு படம் பண்ணியிருக்கார். ஒரு குழு சார்ந்த ஒரு இனம் சார்ந்த குழு சார்ந்த விஷயத்தை டைட்டிலாக வச்சுட்டு ஒரு படம் பண்ணுறதுங்கிறது ஜென்ரலாக கத்தி மேலே நடக்கிற மாதிரி அதை மிக அருமையாக கையாண்டிருக்காரு முத்தையா சார். அப்படிதான் சொல்லணும். ஒரு மதுரையில் பிறந்து வளர்ந்த ஒருத்தர், அவர் பார்த்த மக்கள், அவர் இன்ஸ்பயராக எடுத்துக்கிட்ட விஷயங்கள், அவங்கள்ட்ட உள்ள குடும்பத்தில் உள்ள வாழ்வியல் முறை, இதையெல்லாம் ரத்தமும் சதையுமா அப்படியே மொத்தமாக பதிவு பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். தேவராட்டம் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம மேலே மொழியோ இனமோ ஜாதியோ நம்ம மேலே திணிக்கப்படுது. இன்னைக்கு ஒரு எலெக்ஷன்னா கூட அதில் மொழி வந்துடுது, இனம் வந்துடுது, ஜாதி வந்துடுது. இதை தவிர்த்துட்டு நம்மளால் இயங்க முடியலைங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் ஒரு காலகட்டம் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இவர் இப்படி இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு டைட்டிலோட ஒரு படம் வருது அப்படிங்கிறப்ப அதுக்கு ஒரு இயக்குனராக அவருக்கான முழு பொறுப்பையும் உணர்ந்து ஒரு படம் எடுத்திருக்கார். இங்கே ஜாதிய படம் அப்படின்னு நேரடியாக இல்லாமல் ஒரு குழு அவங்களுடைய வாழ்வியல் என்ன, அதை சுற்றி உள்ள விஷயங்களை மட்டுமே சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே நடத்தப்பட்ட அரசியல், சாமி இருக்குன்னு ஒரு அரசியல் இருக்குது, சாமி இல்லைன்னு ஒரு அரசியல் இருக்குது. சாமி இல்லைங்கிற அரசியல் இத்தனை வருஷமாக ஆட்சி செஞ்சதும் இருக்குது, சாமி இல்லைங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. பிரபஞ்சம் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாகவே பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம லைப்ரரியில் புக்ஸ் இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்குமான வாழ்வியல் பதிவை அந்தந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய இயக்குனர்கள் எடுத்துக்கொண்டாந்து வெளிக்கொணர்றாங்க. அப்படி வரும் பொழுது அந்தந்த பகுதி, அந்தந்த மொழி சார்ந்த இனம் சார்ந்த விஷயங்கள் அதில் தவிர்க்க முடியாததாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் அதற்கான பொறுப்பு ஒரு சமூகத்தில் அதை எடுத்துக்கொண்டு போய் ப்ரெசன்ட் பண்ணும் பொழுது அதுக்கான பொறுப்பு என்னவோ அதை முற்றிலுமாக உணர்ந்து டைரக்டர் ஆகட்டும், அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இருக்கட்டும், ரொம்ப சிறப்பாகவே இந்த படத்தை ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக கௌதம் கார்த்திக் சார் ஒரு மதுரை மண்ணோட அந்த கோபத்தையும் இதையும் எந்த அளவுக்கு தன்னால் இது ஃபஸ்ட் டைமாக இருக்கும், பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும். ஒரு ஹீரோ, ஒரு அப்கமிங் ஹீரோ ஒரு படத்தில் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவோ இல்லை அடுத்த கட்டத்துக்கோ நகர்வார். தேவராட்டம் பொறுத்த வரைக்கும் கௌதம் கார்த்திக் சாருக்கு இது அடுத்த கட்டத்துக்கான நகர்வாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்திருக்குது. பொதுவாகவே இந்த பிரபஞ்சம் எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கும், நல்லதை மட்டும் எடுத்துக்கும், கெட்டதெல்லாம் தள்ளி வச்சிரும். ஒரு லைப்ரரியில் இருக்க புக்கு மாதிரி சாமி உண்டுங்கிறதுக்கும் புக்கு இருக்கும், சாமி இல்லைங்கிறதுக்கும் புக்கு இருக்கும். இது ஒவ்வொரு பகுதிக்கான வாழ்வியல் பதிவு. நீங்கள் உங்களோட எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும்னு நினைக்கிறோம். நன்றி.